கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் and the presence of the Holy Spirit, நாங்கள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are so glad and happy to meet you today. 6 மாதங்கள் For the past 6 months, கடந்து போக போகிறோம். it has been moved. இந்த 6 மாதங்களிலே In the upcoming 6 months, ஆண்டவர் எப்படி நம் வாழ்க்கையில் இருந்தார் என்று சொல்லி we remember how God was there for the past 6 ஒவ்வொருடைய months. காரியத்திலும் தெரிந்து கொள்ள முடியும். We can able to know from our life, தனிப்பட்ட வாழ்க்கையிலே in our personal life, உங்கள் வாழ்க்கையின் தேவன் வெளிப்பட்ட விதங்கள், in the ways God revealed himself in your life. உங்களுக்கு நன்றாக தெரியும். You very well know that. எங்களை நடத்தி நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். We understand how God lead us. குழப்பமான பாதைகள் வந்திருக்கலாம். We may go in a confused way. கலக்கமான பாதைகள் வந்திருக்கலாம். We may go in a way of chaos. ஆனாலும் கூட But also கர்த்தர் தாங்கினார், God has comforted us. ஏந்தினார், God has sustained us. நம்முடைய தேவையெல்லாம் கொடுத்தார். God has provided all our needs. பலவீனத்திலே பலன் கொடுத்தார். He gave strength in our weakness. நாம் இன்றைக்கு வாழ்கிறோம் என்று சொன்னால் Today we are living means தேவனுடைய பெரிதான கிருபை. it is His grace. அதை நினைத்து We think about that. தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். We praise Him and glorify அவருடைய Him. வார்த்தை என்பது His word is, நம்மை ஆறுதல் படுத்துகிறதா இருக்கிறது. it is always comforting us. நேற்று நாம் பார்த்த வண்ணமாக As we meditated yesterday, சோதனை ஊடாய் போகும்போது when we go into trouble, பொறுமைக்குள்ளாய் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி பவுலின் மூலமாக நாம் பார்த்தோம். as it has been said an instruction through Paul, we should have that patience when we go அதை through it, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் பார்த்தோம். and happily we should accept it. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's word. சங்கீத புத்தகம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். Psalm 40 verse 1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். When I was waiting quietly for the Lord, his heart was turned to me and he gave ear to my cry. தாவீதின் அனுபவத்தை இந்த வார்த்தை மூலமாய் நாம் பார்க்க முடியும். We can see from this verse, it was the experience of David. தாவீதின் வாழ்க்கையிலே In the life of David, சோதனை ஊடாய் கடந்து வந்தவர். he went through the paths of trouble. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? But what he is saying, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். I waited quietly for the Lord. நம் வாழ்க்கையில் கூட In our life இந்த also, 6 மாதங்கள் this 6 months, அநேக காரியங்கள் தடைப்பட்டு இருக்கலாம். many things have been kept as a barrier. தடுமாற்றமான சூழ்நிலைகளை தள்ளப்பட்டிருக்கலாம். We may went into a troubleful path. ஆனால் இந்த 6வது மாதத்துடைய முடிவு நாளிலே But at the end of the 6th month, நாம் சொல்லுவோம், let us say, நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கிறேன் என்று சொல்லி. let us say, I wait quietly for the Lord. ஏனென்றால் Reason, அவர் இடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல் நிச்சயம் கேட்பார் என்று விசுவாசிப்போம். and we believe that God's heart will turn to us. அவர் சொல்கிறார், என் கூப்பிடுதலை கேட்டார். And he says, and he gave ear to my prayer. கேட்பார் அல்ல, Not listening, கேட்டார். he heard. எதற்காய் கேட்டார்? For what he heard? தாவீதின் அனுபவம் It was the experience of David. பொறுமையான அனுபவம். He waited patiently. அதனால்தான் தேவன் கேட்டார். That is the reason he heard this prayer. நம் வாழ்க்கையில் கூட In our life also, பொறுமையின் மூலமாக by patience only, வருகின்ற 7வது மாதத்திலே on the 7th month we go. நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருப்பதை விசுவாசிப்போம். Let us believe God will hear our prayers. நிச்சயமாகவே Surely முடிவு உண்டு. there is an end. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. Your hope will never be cut 6 off. மாதம் எதிர்பார்த்த காரியம் 6 months you have waited patiently. நடக்கவில்லையே. You may think it has நான் not பொறுமையோடு தான் happened, காத்திருந்தேனே, but I waited patiently. பதில் இல்லை என்று யோசிக்க வேண்டாம். You don't think I don't have the answer. தாவீதுடைய அந்த விண்ணப்பத்தை கேட்டது போல As God heard the prayer of David, எப்படி கேட்டாராம்? how he heard. அவர் என்னிடமாய் சாய்ந்து என்று சொல்லி பார்க்கிறோம். This verse say, his heart was turned to me. தேவ சமூகத்திலே In the Lord's presence, மனிதனை நோக்கி பார்க்கிற தேவன் he looked at his creations, human. பாரங்களை சுமந்து கொள்ள He understands their burdens. அவர் நம்மில் சாய்கிறவராய் இருக்கிறார். He is turning towards us. நம் வாழ்க்கையிலே In our life, இந்த சாய்வு என்பது this turning towards, ஒரு பிணைப்பை காண்பிக்கிறது. it is showing a fellowship. ஒரு உரிமையை காண்பிக்கிறது. It is showing authority. அதனால் So, இந்த உலகத்தில் in the world, தேவனுடைய பிணைப்பும் அணைப்பும் God's relationship and his love, உண்மையானதா இருக்கிறபடியினாலே it is 100% true. கேட்டார் என்று சொல்லுங்கள். Say God has heard. 7வது மாதத்திலே In the 7th month, ஒரு விடிவு வரும் என்று விசுவாசிப்போம். believe I will see goodness. ஒரு தடைகள் உடைக்கப்படும் என்று விசுவாசிப்போம். I will believe there is a going to break in the barriers. ஏனென்றால் Reason, நான் பொறுமையோடு
So I waited patiently. காத்திருந்தேன், I waited for him. சகித்தேன், I accepted it. அநேக காரியத்தை ஏற்றுக்கொண்டேன். I sacrificed many things. அநேக விதத்திலே எனக்கு வந்த பிரச்சனையிலே நான் முறுமுறுக்காதபடிக்கு தேவனை நோக்கி பார்த்தேன். In many ways, I didn't turn my back on God. அந்த அனுபவம் தான் உங்கள் வாழ்க்கையிலே That experience in your life, வருகின்ற 7வது மாதம் in the 7th month, சத்தத்தை கேட்கிறவராய், He heard your prayers. உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவராய், He hears your cry. பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். He will answer your prayer. அதனால் கலங்க வேண்டாம், So do not worry. குழம்ப வேண்டாம். Do not get confused. நாம் ஆராதிக்கிறவர் The one we worship, உயிருள்ளவர். He is a living God. உயிருள்ளவர் தானே? Yeah, Ari is a living God. ஆமென் என்று சொல்லுவோமா? Say amen. நாம் யாவரும் For all, உயிருள்ள தேவனை ஆராதிக்கின்றபடினாலே we are worshiping a God who is living forever. நிச்சயமாய் பதிலை பெற்றுக்கொள்வோம். Surely we will receive the answer from God. தாவீது மாத்திரம் பொறுமையா இருப்பாரா? Not only David. நானும் இருப்பேன் என்று சொல்லுங்கள். Say, I will also wait patiently. அவரை போல்தான் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். Like David only, God has given everything for us. அவரை போலதான் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். Like David, we receive this grace from அவரை God. நேசித்தது போல்தான் நம்மையும் நேசிக்கிறார். How God loved David, the same manner He loves அவர் today. இருக்கின்றவராய் இருக்கிறார். He is the same yesterday and today. அதனால் என் கூப்பிடுதலை So our ears, வருகின்ற 7வது மாதம் கேட்பார். He will hear on the 7th இந்த month. 6வது மாதத்தை In the 6th month, நான் மகிழ்ச்சியோடு, let us end happily துதியோடு, with praising. நன்றியோடு முடிக்க ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? Say with thankfulness I end this. அன்பின் ஆண்டவரே, Dear God, இந்த 6 மாதங்கள் for the past 6 அநேக months, தேவைகள் தடைப்பட்டாலும், for many needs have been as a என் barrier. பிரச்சனை என்னுடைய வாழ்விலே முழுமையை தீராவிட்டாலும் Many problems are not solved. நீர் Lord. எங்களோடு இருந்தீர். You are with us எங்கள் வாழ்விலே in our life. நீ செய்த அநேக நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். I thank you for all the good things you have done in my life. Oh, we thank you for that, பொறுமைக்கு Lord. பதிலை 7வது மாதத்தில் பெற்றுக்கொள்வேன். I am going to receive the answer for my patience. இயேசுவின் நாமத்தினாலே In Jesus' name. Oh, we thank you, Lord. பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புவீராக. Help me to shower with your presence. இந்த இரவு வேளையிலும் கூட Lord, in the night time நாங்கள் also, மகிழ்ச்சியோடு with happiness, மனதார தேவனை ஸ்தோத்திரிக்க, the wholeheartedly I praise you. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்க Oh, with thanksgiving, we தேவன் lift எங்களுக்கு up you. அனுக்கிரகம் செய்வீராக. Show your grace, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. God bless you.